டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ராமநாராயணன் டைரக்ட் பண்ண படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? அவருக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ராமநாராயணும் பிரபல இயக்குனரான எம்ஏ காஜாவும் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து கதை வசனம் எழுதி கொண்டிருந்தால் அப்போ அவங்க 2 பேர் பேரையும் இணைத்து ராம் ரஹீம் அப்படின்ற பேரில் எழுதலாமா என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே விதித்து அந்த செய்தியை முதலாக எங்கிட்ட தான் பகிர்ந்து கொண்டார் ராமநாராயணன். அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு நல்ல நெருக்கம் இருந்தது. அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் டைரக்டரானவர் 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கினார். அதில் 2 படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதில் ஒரு படம் மலேசியாவிலே தயாரானது. அதில் மிர்ச்சி சிவா தான் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் மலாய் மொழியிலும் தமிழ் மொழியிலும் தயாரானது. மலாய் மொழி படம் வெளியாகிடுச்சு, ஆனால் தமிழ் மொழி படம் இன்று வரையிலே வெளியாகலை. நான் அவருடைய இயக்கத்திலே நடித்து வெளியான படம்னா அது ஆர்யா சூர்யா என்ற திரைப்படம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்க ஒன்றா சேர்ந்து படம் பண்ணலைன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் தான் ஒன்றா சேர்ந்து பல படங்களை நடிச்சுமே, இன்னும் எதுக்கு அப்படி தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு கூட அவங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்கலாம் இல்லையா? பொங்கலுக்காவது ரஜினியுடைய அடுத்த படம் அப்டேட் வருமானு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பொங்கலுக்கு பல நாட்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி அறிவிப்பை அவர் வெளியிட்டு விட்டார். நம்ம எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமில் மூவிஸ்லேருந்து சீனோ சாங்கோ யூஸ் பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கணுமான்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குறும்படத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய காட்சியோ அல்லது பாடலையோ சேர்க்குறீங்களோ அந்த குறும்படத்தை நீங்கள் தணிக்கை செய்வதானால் நிச்சயமாக அதற்கு உரிய தயாரிப்பாளரும் அனுமதி பெற்றாக வேண்டும். தமிழில் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழில் மிக அதிகமான படங்களை தயாரித்த நிறுவனம் என்று ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தை சொல்லலாம். ஜி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் 2023 சைலண்ட் படமாக ரிலீஸ் ஆன காந்தி டாக்ஸ் படம் எந்த ஓடிடியில் இருக்குன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. காந்தி டாக்ஸ் திரைப்படத்தை இந்த ஜனவரி 30ஆம் தேதி என்று திரையரங்கிலே வெளியிட இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் தான் அந்த திரைப்படம் ஓடிடியிலே வெளியாகும். இந்த ஃபோட்டோவில் இருக்க கமல்ஹாசன் பற்றிய செய்தி உண்மையானு விக்னேஸ்வரன் பொள்ளாச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் பத்திரிகையில் வெளியான செய்தி. அந்த செய்தியை பார்த்து விட்டு தான் கதாசிரியரும் பத்திரிகையாளருமான மணியன் அந்த செய்திக்கு ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதனால் இந்த செய்தியை பொறுத்தவரையிலோ அல்லது அந்த மறுப்பை பொறுத்தவரையிலோ உண்மையான விஷயம்தான். பொதுவாக ஃபாரினில் இருக்க அழகான லொக்கேஷனில் சாங் ஷூட் எடுப்பது வழக்கம். டேரக்டருக்கு அங்கே அப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு எப்படி தெரியும்? அங்கே ஷூட்டிங் எடுக்க எப்படி பர்மிஷன் வாங்குவாங்கன்னு ரஞ்சித் யூஎஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு படத்துடைய படப்பிடிப்பை நடத்துவதற்கு முன்னால் அந்த படத்துடைய இயக்குனர், ஒளிப்பதிவாளர், கலை இயக்குனர் எல்லோருமே அந்த நாட்டுக்கு போவாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ள இடங்களெல்லாம் சுற்றி காண்பிப்பதற்கென்றே அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இது போன்ற படப்பிடிப்புகளுக்காக வருகின்றவர்களுக்கெல்லாம் அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிப்பார். அதில் இவங்க இடங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பின்னாலே அங்கே படப்பிடிப்பு நடத்த திட்டமிடுவார். கடைசி 10 வருஷங்களில் வந்த ரஜினி படங்களில் எந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கோவில்புறையூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கடந்த 10 வருடங்களில் வெளியான ரஜினி படங்களில் தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கின்ற அளவுக்கு எந்த படமும் வெளியானதாக தெரியல. டைரக்டர் பாலா ஃபுல் ஃப்ளெட்ஜ் காமெடி மூவி எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. டைரக்டர் பாலா நகைச்சுவையை நல்லா ரசிப்பார். ஆனால் அவருடைய திரைப்படங்களில் அந்த அளவு நகைச்சுவை இருக்கிறது இல்லை. அதனால் மூழியில் நகைச்சுவை படத்தை அவர் இயக்குவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நடிகர் விஜயோட கடைசி பட ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சுமே சக நடிகர்கள் யாருமே ஏன் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கலன்னு ரியா ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் தன்னுடைய கடைசி படத்தை முடித்து விட்டு அதற்கு பின்னாலே வியாபாரத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ போகிறார் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகர்களும் அவருடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருப்பார். விஜய் அடுத்து போகிற இடம் இருக்க அது அரசியல். அரசியல்னாலே அது எப்படிப்பட்ட போராட்ட களம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கின்ற நிலையில் விஜயனுடைய சார்பாக ஒரு முடிவெடுத்தால் அதன் காரணமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றதும் இன்றைக்குள்ள நடிகர்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் பெருமளவிலே நடிகர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை. சித்ரா சார், எதுக்காக நீங்கள் தாடி வளர்க்குறீங்க? இது ஏதாவது படத்துக்கான லுக்கானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன மாறுதலுக்காக தான் இந்த தாடி வளர்க்குறேன். இந்த தாடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு எனக்கே தெரியல. வாடிவாசல் படம் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கதாநாயகன், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தானு, அந்த படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகிய மூவரை விட மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கிறதுனா அது வாடிவாசல் படத்தை நடிப்பதற்காக அவர்கள் தயார் செய்திருக்கின்ற அந்த காளை.
அந்த காலமாடு தான் எப்போ படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு இன்று வரையிலே காத்து கொண்டிருக்கிறது. சிவாஜி சார் நடித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன என்னை போல் ஒருவன் படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் நடித்த என்னை போல் ஒருவன் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. தமிழ் சினிமாவோட முதல் டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய முதல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து கேவி சீனிவாசன் சொல்லலாம். இந்த கேவி சீனிவாசன் தான் பல திரைப்படங்களிலே கர்ணன் உட்பட என்டி ராமாராவுக்கு குரல் கொடுத்தவர். அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட. கராத்தே மணி அவர்கள் தமிழ் படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கராத்தே மணி பல படங்களில் வில்லன் படங்களில் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் தங்கக்கோப்பை, நீதிக்கு ஒரு பெண் ஆகிய 2 படங்களில் மட்டும் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். குடும்பம், நண்பர்கள், சினிமா இந்த 3 விஷயத்தில் நடிகர் விஜயகாந்த் யாரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் மிக அதிகமாக நேரத்தை செலவழித்ததுன்னா ஒன்று சினிமாவில், இன்னொன்று அவருடைய நண்பர்களோடு. சிங்கர் ஏபி கோமலா தமிழ் படங்களில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மிக அதிகமான எண்ணிக்கையில் தமிழில் தான் ஏபி கோமலா பாடலில் பாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழியில் அவங்க பாடியிருக்காங்க. தமிழில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் ஏபி கோமலா. கமர்ஷியல் சினிமாவுக்கான தெளிவான விளக்கத்தை தர முடியுமான்னு மீரா மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்றது என்ன? உங்களுடைய பேராதரவை பெற்று மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணுற படம் தான் கமர்ஷியல் படம். அடுத்து இன்று ஒரு தகவல். நாடகத்தை நடத்துவதற்காக தன்னுடைய குழுவினரோடு பாபநாசம் சென்றிருந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் வேட்டையாடுவதற்காக தன்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு மணிமுத்தாறு பகுதிக்கு சென்றிருந்தார். அவர் மணிமுத்தாருக்கு போன போது அங்கே ஒருவன் கலைவாணர் காலில் அப்படியே நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்கினான். என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு நாள் எனக்கும் என் மனைவிக்கும் நீங்கள் தான் உணவு வாங்கி கொடுத்தீங்க. அன்றைக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலன்னா நாங்கள் பசியால் தவிச்சிருப்போம் என்று கலைவாணரிடம் சொன்னாவன், இங்கே பக்கத்தில் தான் என்னுடைய வீடு இருக்குது, என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பசியாறி விட்டு போக வேண்டும் என்று கலைவாணரிடம் வேண்டுகோள் விடுத்தான். அவனை பார்ப்பதற்கே கலைவாணருக்கு பரிதாபமாக இருந்தது. அதனால் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று அவனுடைய வீட்டுக்கு சென்றார் கலைவாணர். அவனை பொறுத்த வரைக்கும் கலைவாணர் நாடகம் நடத்துவதற்காக பாபநாசம் வரவிருக்கிறார் என்ற செய்தி அவனுக்கு முன்னதாகவே தெரிந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் அவனுடைய வீட்டுக்கு கலைவாணர் சென்ற வழி நெடுக பார்த்தீங்கன்னா கலைவாணரே வருக வருக என்ற வாக்கியம் பொறிக்கப்பட்ட அட்டைகளும் இன்னொரு பக்கம் மலர் கொத்துகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய வீட்டுக்கு கலைவாணரை வரவேற்றான் அவன். அவனுடைய வீட்டுக்குள்ளே கலைவாணர் அடியெடுத்து வைத்த உடனே முகம் மலர கலைவாணரை வரவேற்ற அவனுடைய மனைவி, அன்றைக்கி எனக்கும் இவருக்கும் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களுடைய பசியை ஆற்றினீங்க. நாங்கள் இன்னி வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 2 இட்லியாவது சாப்பிட்டு போகணும் என்று கலைவாணரிடம் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டில் சாப்பிட உட்கார்ந்த கலைவாணர் 2 இட்லியோட சாப்பாட்டை நிறுத்தலை, 4-5 இட்லிகள் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தோடனே அன்றைக்கி நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த இட்லிக்கு வட்டி மூலமாக நிறைய இட்லி எனக்கு கொடுக்கணும்னு அன்றைக்கே திட்டமிட்டுட்டீங்க போல் இருக்கு என்று அவர்களை வாழ்த்து விட்டு அந்த வீட்டிலிருந்து விடை பெற்றார் கலைவாணர் NS கிருஷ்ணன். அந்த காலகட்டத்தில் கலைவாணர் இருந்த உயரம் இருக்க அது மிகப்பெரியது. அந்த அளவு செல்வாக்குள்ள நடிகராக இருந்தார் அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் இந்த ஏழை எளிய மனிதன் வீட்டுக்குள்ளே வந்து இட்லி சாப்பிட்டுட்டு போனதை, அந்த சம்பவம் நடந்து பல மாதங்களுக்கு பின்னாலும் அந்த ஊர்வாசிகள் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்களாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.